ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நல்ல டேஸ்டான உடம்புக்கு ஆரோக்கியமான வயிற்றுப்புண் வாய்ப்புண் எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய மணத்தக்காளி கீரை பொரியல் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாகவும் சட்டுன்னு செய்யக்கூடிய ஆரோக்கியமான பொரியலுங்க. இப்போ மணத்தக்காளி கீரை நல்லா தண்ணியில் 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கீரை பொரியல் வாரத்தில் 2 டைம் நம்ம சேர்த்துக்கும் போது உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. இப்போ கீரை நல்லா கழுவியாச்சு. இது சின்னதாக அரிஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்து கீரைக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இதில் நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ண வெங்காயம் சேர்த்துட்டேன். 4 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையும் சேர்த்துக்கிறேன். இப்போ கீரை நல்லா கலந்து விட்டுடலாம். ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாங்க, நல்லா கலந்து விட்டுடலாம். கீரையிலேயே தண்ணி விடும். அந்த தண்ணியிலேயே கீரை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு ஒரு தட்டு வச்சு நல்லா மூடி வச்சுருங்க. அந்த தண்ணியிலே கீரை நல்லா வேகட்டும். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்குது. கீரையும் ஓரளவுக்கு வெந்துருச்சு. தண்ணி நல்லா சுண்டி வர அளவுக்கு வேக வச்சாவே போதுங்க, கீரை சீக்கிரமாக வெந்துடும். இப்போ கீரை நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு அரை மூடி தேங்காய் நல்லா துருவி எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக தேங்காய் பூ சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டு எடுத்துட்டா அவ்வளோதாங்க, உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமான மணத்தக்காளி கீரை பொரியல் ரெடி. இது சின்னவங்களிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க. உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான மணத்தக்காளி கீரை பொரியல் ரெடி பண்ணிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.